அதாவது 2 வரிசையா நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பஞ்சபாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள். அவங்க தானே சண்டை பாரத போருக்கு முக்கியமான காரணம். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு துரியோதனை பார்த்து, எதிர்த்தாப்புல நிற்கிறாங்களே அவங்கள பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னோடனே, அவங்கள பார்த்தா ரொம்ப கெட்ட பய மாதிரி தெரியுது, எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, இவனுங்கெல்லாம் தொலைஞ்சு போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சரி, இந்த பக்கம் போய் அர்ஜுனனை எதிர்த்தாப்புல துரியோதனன் நிற்கிறாங்க. துரியோதனன் அந்த டீம் நிற்கிது. அவங்கள பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னாக்கா, அவங்களாம் என் சொந்தக்காரன் மாதிரி தெரியுது. அப்போ பார்வை தான் பாருங்கள். இப்போ அர்ஜுனன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்குது, துரியோதனன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. அது எண்ணங்கள் போல் தான் வாழ்க்கை. அவன் வந்து எண்ணங்கள் எப்படி பாருங்கள், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான் துரியோதனை, அவங்கள யாரையுமே எனக்கு தெரியல, அதாவது யாருமே எனக்கு பிடிக்கல, அவங்க நல்லவங்களும் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். இவன் அர்ஜுனன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது வந்து நல்லவங்க, அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் போருக்கு நிற்கிறாங்க, அதனால் அவங்கெல்லாம் என் சொந்தக்கார மாதிரி தான் தோணுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்வை. ஒரு நல்லவன் வந்து எப்போயுமே நல்லதை தான் சிந்தனை பண்ணுவான். ஒரு கெட்டவன் வந்து நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறான்னாக்கா அவன் மனசும் கெட்டவனாக தான் இருப்பான். இப்போ கிராமத்தில் வந்து நம்மளையெல்லாம் கெட்டவனாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்கனாக்கா அவன் வந்து முதல்ல கெட்டவனாக இருப்பான். அப்புறம் அவன் எப்படி நல்லா விமர்சனம் கொடுப்பான், எல்லாத்துலேயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து மரியாதையே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் மரியாதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அவனை அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதனால் அப்படி மாறிட்டானே என்னமோ தெரியல. எப்படியோ போங்க.